திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் அமைந்துள்ள NIT விடுதி மாணவிகள் விடிய விடிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவி ஒருவருக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் கூறி போராட்டமானது நடைபெறுகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். என்ன நடந்தது விவரங்கள்? வணக்கம் ஹாசினி. திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் தேசிய தொழில்நுட்ப கழகம் செயல்பட்டு வருகிறது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியின் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளும் வெளிநாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் என 6000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அப்படி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கி வெளியிலும் அறையிலும் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று NITயில் உள்ள OP மகளிர் விடுதியில் மின்சார பிரச்சனை சரி செய்வதற்காக வந்த NIT ஒப்பந்த ஊழியர் பணியாற்றுவர் ராமநாதபுரம் முதுகுளத்தை சேர்ந்த கதிரேசன் என்பவர் மாணவி ஒருவருக்கு முன்னிலை ஆபாசமாக சைகையில் ஈடுபட்டுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி சக மாணவ மாணவியிடம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து NIT நிர்வாகத்திடம் திருவரம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து கதிரேசனை கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து NIT நிர்வாகம் புகார் அளித்த போது அவர் மாணவிகளை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து NIT மாணவ மாணவிகள் விடுதியின் முன் திரண்டு விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவிகளை விமர்சித்த விடுதி வார்டனை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டமாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை இந்த போராட்டமாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் இன்று காலை 10 மணியில் NIT நிர்வாகத்தில் பேச்சுவார்த்தைக்கு அளித்துள்ளனர். ஆனாலும் அந்த விடுதி காப்பாளரை பணி நீக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.